எய்ட்ஸ் அப்படின்றது அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம். எஸ்ன்றது சிண்ட்ரோம். இது 1982ல் அமெரிக்கால ஒரு சிறுவிய பகுதியில் ஒரு ஹோமோசெக்சுவல் கொஞ்சம் பேர்கிட்ட இதை முதலாக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஹோமோசெக்சுவல்ஸ் வந்து சடனா இறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. ஒரு சாதாரண நிமோனியா காய்ச்சல் வரும், அதெல்லாம் குணப்படுத்த முடியும். ஆனால் அவங்க குணப்படுத்த முடியாத அளவுக்கு அதில் இறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப வினோதமாக இருந்தது. ஏன்னா அவங்க பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை. அதனால தான் இதை அக்வயர்ட், இது வந்து பிறவியில் வரல, அதனால அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இம்யூனிட்டியே இல்லாமல் உடம்பு டக்குன்னு இறந்து போகிறாங்க அப்படின்னு. இதற்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. HIV என்ற கிருமி காரணம் கண்டுபிடிச்சாங்க. 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட அதுக்கான சரியான மருந்துகள் ரொம்ப இல்லாமல் இருந்தது. ஆன்டிவைரல் மருந்துகள் இல்லை. இப்போ நல்ல ஆன்டிவைரஸ் மருந்துகள், நல்ல மருந்துகள் இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் போல 100 வயசு வரைக்கும் வாழலாம். இந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும், சில செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரி, தவறுதலாக ஒருத்தர் வந்து HIV உள்ள ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டாரு, இல்லை யார் அவங்களுக்கு நோய் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு பார்ட்டிக்கு போய் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டாரு, இல்லை வேற ஒரு மசாஜ் பார்லரில் வச்சுக்கிட்டாருன்னா அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த HIV வராமல் தடுக்க PEP போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் மருந்துகளை எடுத்துக்கொண்டு 72 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும். HIV நோயை தடுத்து கொள்ள முடியும்.